அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மார்ச் 2026 உங்கள் வாழ்வில் அரங்கேறப் போகும் அந்த பிரம்மாண்டமான ராஜயோக மாற்றங்களை குறித்து கிரகங்களின் துல்லியமான நகர்வுகளை கொண்டு மிக விரிவாகவும் ஆழமாகவும் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களான நீங்கள் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் உங்கள் இரத்தத்திலேயே அந்த ஆளுமை பண்பும் கம்பீரமும் கலந்திருக்கும். கடந்த சில காலங்களாக 7.5 சனியின் தாக்கம் மற்றும் சில கிரக நிலைகளால் நாமும் உழைக்கிறோம், ஆனால் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை தயார் செய்ய போகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் மிக வலுவான இடத்திற்கு நகர்வதால் உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பும் செயல்பாட்டில் ஒரு வேகமும் பிறக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட இப்போது உங்கள் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் பின்னால் அணிவகுக்கும் காலம் இது. வேலை விஷயத்தை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு அதிகாரப்பூர்வமான உயர்வை கொடுக்க போகிறது. இதுவரை நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து செய்த வேலைகளுக்கு இப்போது திரைக்கு முன்னால் வந்து பாராட்டுக்களை பெறும் நிலை உருவாகும். மார்ச் 10ஆம் தேதிக்கு மேல் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்திற்கு கிடைக்கப் போகும் சுப கிரகங்களின் பார்வை உங்கள் கரியரில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்ட வைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரித்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை உங்கள் கையில் ஒப்படைப்பார்கள். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள் ஒரு நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் உங்கள் அதிகாரம் ஓங்கும். உங்களை பகைத்து கொண்டவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். பொருளாதார ரீதியாக பார்த்தால் சிம்மராசிக்கு இந்த மாதம் ஒரு ராஜயோக பணவரவு என்றே சொல்லலாம். சூரியனின் பலத்தால் அரசாங்க வழியில் அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேரும். நிலம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விற்பனையில் இருந்த இழுபறிகள் நீங்கி இந்த மாதம் ஒரு லாபகரமான டீல் முடியும். குறிப்பாக 18ஆம் தேதிக்கு மேல் எதிர்பாராத ஒரு பணவரவு உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு, குறிப்பாக தங்கம், இரும்பு அல்லது எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது. பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் அந்தஸ்தை காட்டும் விதமாக ஒரு விலை உயர்ந்த வாகனத்தையோ அல்லது ஆடம்பர பொருட்களையோ இந்த மாதம் நீங்கள் வாங்குவீர்கள். பழைய கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்மராசி தம்பதிகளுக்குள் இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் இந்த மாதம் சுவடு தெரியாமல் மறையும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஆதரிக்கும் மனப்பக்குவம் வரும். குடும்பத்தில் ஒரு மங்களகாரியம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் மிக வேகமாக நடைபெறும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்மராசி இளைஞர்களுக்கு அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருந்து வரன் தேடி வரும். அதுவும் உங்களை ஒரு அரசன் அல்லது அரசியைப் போல பார்த்து கொள்ளும் ஒரு துணையாக அது அமையும். காதல் உறவுகளில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் காதல் அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஒரு பொற்காலம் இந்த மார்ச் மாதத்தில் உண்டாகும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் அந்த ரகசியங்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியான எண்கள் என்று பார்த்தால் 1 மற்றும் 9. இந்த 2 எண்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிகாரத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். அதேபோல 3 மற்றும் 5 ஆகிய எண்களும் உங்களுக்கு பல இடங்களில் சாதகமான சூழலை உண்டாக்கும். இந்த மார்ச் மாதத்தில் 1, 9, 10, 18, 19, 27, 28 ஆகிய தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கினாலும் அல்லது முக்கியமான அதிகாரிகளிடம் பேசினாலும்
அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களின் வாகன யோகத்தை பொறுத்தவரை ஒரு கம்பீரமான எஸ்யூவி அதாவது எஸ்யூவி கார் அல்லது ராயல் லுக் கொண்ட வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாகும். நீங்கள் சிவப்பு அல்லது தங்க நிறம் கொண்ட வாகனம் வாங்கினால் அது உங்களுக்கு பெரும் புகழையும் செல்லும் இடமெல்லாம் மரியாதையையும் தரும். உங்களுக்கான ராசியான நிறம் என்று பார்த்தால் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு சிவப்பு மற்றும் தங்கம்தான் எப்போதுமே முதன்மையான ராஜ நிறங்கள். இது தவிர ஆரஞ்சு மற்றும் குங்கும நிறங்கள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தூண்டும். முக்கியமான மீட்டிங்கள் அல்லது சுபகாரியங்களுக்கு போகும்போது இந்த நிறங்களில் ஆடைகளை அணிவது உங்கள் ஆளுமையை இன்னும் பிரகாசப்படுத்தும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் மாணிக்கம். இதை முறையான சாஸ்திரப்படி ஜெபம் செய்து மோதிர விரலில் தங்கம் அல்லது செம்பில் அணிந்து கொண்டால் உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் பல மடங்கு கூடும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபடுவதும் ஆதித்ய கிருதயம் கேட்பதும் தந்தை அல்லது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி ராஜ வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்தான். உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் அதிகப்படியான கோபமும் ஆவேசமும் உங்கள் உடலை கெடுக்கலாம். குறிப்பாக மார்ச் மாதத்தின் வெப்பம் உங்கள் கண்களை பாதிக்கலாம். எனவே குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிகப்படியான வேலை பளுவை சுமக்காமல் அவ்வப்போது ஓய்வு எடுப்பது உங்கள் சுறுசுறுப்பை தக்க வைக்கும். சூரிய நமஸ்காரம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உடலையும் மனதையும் ஒரு இரும்பு பிழம்பு போல மாற்ற முடியும். ஆரோக்கியத்தில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் கம்பீரத்தை இன்னும் ஒருபடி உயர்த்தும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியாக அமையப் போகிறது. புதிய கான்ட்ராக்டுகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக அரசாங்க ஒப்பந்தங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் மெக்கானிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் அள்ளி கொடுக்கும். உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல ஒரு பெரிய முதலீட்டாளர் அல்லது வங்கியின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தங்கள் ஆளுமையால் தொழிலை முன்னின்று நடத்துவீர்கள். சந்தையில் உங்களின் போட்டி நிறுவனங்கள் கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் நிலை வரும். புதிய டெண்டர்கள் எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் சாதகமான வெற்றி செய்திகள் வரும். உங்கள் தொழிலில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க இதுவே சரியான தருணம். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கல்வியோகம் காத்திருக்கிறது. குறிப்பாக நிர்வாகத்துறை, அரசியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் படிப்பவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நிச்சயம் உண்டு. உங்கள் தலைமை பண்பு இந்த மாதம் வெளிப்படும் என்பதால் பள்ளி அல்லது கல்லூரியில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய உயர்தர கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் முழு ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் விடாமுயற்சி உங்களை ஒரு சிறந்த சாதனையாளராக மாற்றும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பெரிய கோப்பை அல்லது தங்கப்பதக்கம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. முடிவாக சிம்மராசி நேயர்களே, மார்ச் 2026 உங்கள் வாழ்வின் ஒரு பொற்கால மாதமாக இருக்கப் போகிறது. உங்களின் தன்னம்பிக்கையும் நேர்மையும் உங்களை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கே அழைத்து செல்லும்.
எதற்கும் யாருக்காகவும் உங்கள் தன்மானத்தை விட்டு கொடுக்காதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை மட்டும் கேட்டு துணிந்து செயல்படுங்கள். இந்த மாதம் நீங்கள் அடையப் போகும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் ராஜ குணத்திற்கு கிடைத்த அங்கீகாரமாகும். நம்பிக்கையோடு வீறுநடை போடுங்கள். இந்த உலகம் உங்கள் வசப்பட தொடங்கிவிட்டது. இதே மாதிரி துல்லியமான தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.